பாப்பா வந்து ஒரு வருஷத்துக்கே ரொம்ப பயங்கரமாக அழுதான். சரி. ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன டே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெனஸ்டே நைட்டு 9 o'clock இருக்கும். இன்றைக்கி பார்த்தாலே தெரியும், பேக்ரவுண்டில் பார்த்தாலே தெரியும், நான் அம்மா வீட்டில் தான் இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து 10ஆம் மாதம் ஊசி போட்டுட்டு வந்தேன் இன்றைக்கி. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஊசி வந்து போடும்போது ரொம்ப குழந்தையா இருந்திருப்பான். அவனுக்கு என்ன போட போகிறாங்க என்ன ஏதுன்னே அவனுக்கு தெரிய போகிறது கிடையாது. அப்படி தெரிஞ்சால் கூட பசங்க என்ன அந்த டைமில் தூங்கிட்டே தான் இருப்பாங்க. ஊசி போடும்போது டக்குன்னு வலிச்சுட்டு அதுக்கப்புறம் அமைதியாகிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப பயங்கரமாக சுத்தமாக எங்களால் சமாளிக்கவே முடியல. எவ்வளோ ஊசி போடுறதுக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ ஆக்டிவாக இருந்தோனோ எல்லா பசங்களும் அமைதியாக தான் இருந்துச்சு. இவன் தான் நல்லா சிரிச்சிட்டு கிளாப் பண்ணிவிட்டு கத்திட்டு இந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருந்தான். அந்த ஊசி போடுறதுக்கு ஒரு 5 minutes 10 minutes முன்னாடி ரொம்ப அவனுக்கு தெரிய வந்துச்சு ஏதோ பண்ண போகிறாங்க. பசங்களாம் அழுவுறது, குட்டி குட்டி குழந்தைங்களாம் அழுவுறது பார்த்து அவனுக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ நடப்போகுது, நம்மளுக்கு ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டான். அதுவும் பார்த்திங்கன்னா நாங்கள் கவர்மெண்ட்டில் தான் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் கவர்மெண்ட்டில் தான் பார்க்குறோம். பாப்பா விஷயத்தில் எல்லாம் கவர்மெண்ட்டில் தான் பார்த்துட்டுருக்கேன். கவர்மெண்ட் தான் ஹாஸ்பிட்டல் தான் போய் எல்லாம் தடுப்பூசிலாம் போட்டுட்ருக்கேன். அங்கே வந்து 10ஆம் மாதம் ஊசி வந்து 3 போடுறாங்க. 2 கையில் ஒன்று, அதுக்கப்புறம் 1 தொடையில் போடுறாங்க. நான் நினச்சேன் 10ஆம் மாதம் ஒரு ஊசி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் 10ஆம் மாதம் ஒரு ஊசி தான். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க ரூத் அக்கான்னு தெரியும்ல, அவங்க வந்து சொன்னாங்க. அவங்ககிட்ட நான் கேட்பேன் எல்லாமே, ஏன்னா அவங்க நர்ஸ்னால அவங்ககிட்ட சின்ன விஷயம்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன். அப்போது கேட்கும்போது அவங்க சொன்னாங்க அது ஒன்றும் 3 ஊசிலாம் இல்லாமல் ஒரு ஊசி தான் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பெருசாக அது ஜுரம்லாம் வராது அதுமாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே நான் ரொம்ப ஜாலியாக போயிட்டேன். ஓகே, ஒரு ஊசி தான் எப்படின்னா நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதே 3 ஊசி. நான் அவங்களுக்கு கேட்டேன் எத்தனை ஊசி? 3 ஊசி. அது சொன்ன உடனே எனக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பயம் வந்துட்டோன்னே, பயப்படாதீங்க ஒன்றும் இல்லை, டக்குன்னு போட்டு முடிச்சிடறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்டில் வேறு மாதிரி, ப்ரைவேட்டில் வேறு மாதிரி இருக்க போல். சரி ஓகே. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்போவுமே இப்போ வரைக்கும் நான் அவனுக்கு ஊசி போட்டேன்னா நான் அவனை உட்கார வச்சு நான் போட்டதே கிடையாது. எங்கள் அம்மா தான் உட்கார வச்சுப்பேன். ஏன்னா அவன் ஊசி போடும்போது அழும்போது அது எல்லா மதர்ஸ்க்குமே அப்படி தான் இருக்கும். தான் குழந்தைய வந்து அழும்போது, நார்மலாகவே அழும்போது, எதுக்கோ அழும்போது கூட நம்மளுக்கும் சேர்ந்து நம்மளும் அழுதுருவோம். அதே மாதிரி தான் நான் பயங்கரமாக அழுதுட்டேன் போன வாட்டி. நான் எப்போவுமே அவனுக்கு தடுப்பூசி போடும் போதெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன். அம்மாவை கூப்பிட்டுட்டு, யாருமே அப்படி பண்ணதில்லை. எல்லாருமே அவங்க அம்மா பாப்பாவை தான் மடியில் வச்சு ஊசி போடுவாங்க. ஆனால் நான் மட்டும்தான் ஒரு நிமிஷம் எங்கள் அம்மாவை மட்டும் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அம்மாவை கூப்பிட்டு உட்கார வச்சு அவனை ஊசி போனான். அது வரைக்கும் நான் அவனை பார்க்க மாட்டேன், பின்னாடி திரும்பிப்பேன். ஏன்னா நான் பின்னாடி திரும்பி நான் அழுதுன்னு இருப்பேன். அங்கே இருக்கவங்களாம் பார்ப்பாங்க, என்ன அழுகுறாங்க அந்த பொண்ணு அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் நான் அதெல்லாம் நினைக்க மாட்டேன். அவன் அழுறதை பார்த்து எனக்கு அழ வந்துடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவன் எங்கள் அம்மாக்கிட்டேயும் இருக்க மாட்டான். நான் நின்றுட்டு இருக்கதை பார்த்து என்கிட்ட வரணும். ஆனால் நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நான் அவனை உட்கார வச்சு ஊசி போட வச்சேன். அதுவும் 3 ஊசி. அவனுக்கு இப்போது கொஞ்சம் 10 மாதம் ஆனதால் கொஞ்சம் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சதால் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான். என்னால் சத்தியமாக அந்த இது தாங்க கூட சுத்தமாக முடியல. அது எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி அது ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக இருந்தது, கஷ்டமாக. ஒரு ஊசிக்கே குழந்த ரொம்ப ஒரு ஊசிக்கே பாப்பா வந்து ரொம்ப பயங்கரமாக அழுதான். நிமிஷம். பாப்பா வந்து ஒரு வருஷத்துக்கே ரொம்ப பயங்கரமாக அழுதான். சரி, இன்னும் 2 ஊசி தான். அவனை என்ன பண்ணாலும் அவனை சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியல. ரொம்ப ஜிம்முறான். அது ஊசி போடும்போது என்ன ஆகிட போகுது, ஆட்டிட போகிறா, அது பண்ண போகிறான்ட்டு ரொம்ப பயமாயிடுச்சு. எனக்கும் எங்கள் அம்மாவும் பிடிக்கிறாங்க, அவங்களும் பிடிக்கிறாங்க. ஏதோ பண்ணி பார்க்குறோம். அங்கே ஹாஸ்பிட்டல் டேபிளில் இருக்க யாரோ ஃபோனெல்லாம் எடுத்து, அப்புறம் அக்கா ஒரு நிமிஷம் ஃபோன் தாங்க, நான் ஃபோன் வெளியிலே வச்சுட்டு வந்துட்டேன்.
அப்புறம் அவன்கிட்ட ஃபோன் அக்கா கொஞ்சம் கொடுங்க, அவன் எதனா ஒன்று மைண்ட் டைவெர்ட் பண்ணும்ல அதுலேருந்து அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க கொடுத்தாங்க, இருந்தாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அந்த டேபிள் மேலே இருக்க எதனா ஒரு திங்ஸ் எல்லாம் எடுத்து அவன்கிட்ட காமிச்சு விளையாட்டு காட்டுறான். ஆனால் அப்போ கூட அவன் ஒரு ஊசி போட்ட உடனே அழுதுட்டு கொஞ்சம் காம் ஆயிட்டான். எப்படியோ நாங்கள் சமாதானப்படுத்திட்டோம். ஆனால் இன்னொரு ஊசி போட்டு அவ்வளோ அதுக்கு மேலே அவனால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. எப்பா ரொம்ப ஒரு மாதிரி சீரியஸாக ஐயோ நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன் அழுகை. ஏன்னா அவனும் அழுற நானும் அழுதான். என்னால் அந்த இடத்துல அவனை பிடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம பாப்பா நம்ம எப்படின்னா ஊசி போட்டு நம்ம வீட்டுக்கு போயிடணும், எப்படின்னா நல்லபடியாக போயிடணும் அப்படின்ட்டு தான் அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டு நான் எப்படியோ ஊசி போட்டுட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா எப்படின்னா ஊசி போட்டாச்சு. இப்போ வந்து மருந்து கொடுத்துருக்காங்க. எப்படியோ ஜுரம் வரும், கண்டிப்பாக ஜுரம் வந்தால் தான் மருந்து வேலை செய்யுதுன்னு அர்த்தம். கொடுத்துருக்காங்க, மருந்து கொடுத்துருக்காங்க. போட்டு காலைல ஒரு வாட்டி, மதியானம், இப்போது நைட்டு இனிமேல் தான் நைட்டு நான் போட போகிறேன். இந்த விலாக் வந்து இப்போது இன்றைக்கி வெனஸ்டேவா, தேர்ஸ்டே கண்டினியூ ஆகாத நாளைக்கும் நான் என்னென்ன கொடுக்குறேன், என்ன ஃபுட் கொடுக்குறேன் அது எல்லாமே காமிப்பேன். பாருங்கள், சின்ன சின்ன கிளிப்பாக தான் இருக்கும். ஏன்னா இதுவே நான் ஒரு 6 minutes 7 minutes கிட்ட பேசிட்டேன் போல். ஓகேவா, இதை நான் இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா எப்போவுமே நான் பாப்பா ஹாஸ்பிட்டலாக கூட்டும் போது சின்ன சின்ன கிளிப்பாக எடுத்து போகணுன்னு நினைப்பேன். ஆனால் அதை போட முடியாது. இன்றைக்கி சத்தியமாக நல்லா போட முடியாதுன்னு தெரியும். ஏன்னா அவன் கொஞ்சம் வளர்ந்துட்டானா கொஞ்சம் அவனை சமாளிக்க கஷ்டமாக இருந்துச்சு. சரின்ட்டு ஓகே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் பேசி வீடியோவாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. நான் அம்மா வீட்டில் தான் இருக்கேன். அவனுக்கு இப்போ ஜுரம் ஒரு நாள் தனியாக பார்த்துக்க முடியாது. ஜோசஃபும் வேலைக்கு போயிடுவான், அங்கிளும் வேலைக்கு போயிடுவான். ஆண்டியெல்லாம் முடியாது, அவங்க வயசானவங்கள, அதனால் அவங்களால பார்த்துக்க முடியாது அப்படின்ட்டு நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ ஒரு 2 to 3 days இங்கே தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஒரு சின்ன சின்ன வீடியோ சின்ன சின்ன கிளிப்பு நாளைக்கு நான் என்ன பண்ணுறேன் பாப்பா அப்படின்ட்டு நான் எல்லாமே நான் காமிக்கிறேன். பாப்பா வந்து இப்போ நல்லா தான் இருக்கா, ஆக்டிவாக தான் இருக்கா. எப்படி சொல்கிறது, அதனால் எதுவுமே பண்ணல. இப்போ ஜாலியாக நார்மலாக இருக்க மாதிரி எப்போவுமே காட்ஸ் கிரேஸில் நான் நினச்சேன், ஐயோ குழந்தை அழுதுகிட்டே இருக்குமே, ஊசி போட்டுணும். ஒரு வேளை இனிமேல் தான் காட்ட ஆரம்பிக்குமா நான் தெரில. ஃபீவர் எனக்கு ரொம்பலாம் வந்த மாதிரி தெரியல. ஆனால் நான் மருந்து கொடுத்துட்டே தான் இருக்கேன். 3 ml கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஐஸ் பேக்லாம் வைக்க சொன்னாங்க. அதெல்லாம் கரெக்டாக எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ காலையில் நான் என்னென்ன ரொட்டீன் பாப்பா வச்சு என்னென்ன இது பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ அது இன்னும் சொல்ல நினச்சேன். நான் ஆக்சுவலி இந்த மாதிரி அழுததே கிடையாது. நான் எப்படி சொல்கிறது, நான் எப்படி தெரியுமா ஃபீலிங்ஸ் எல்லாம் காமிச்சிக்கவே மாட்டேன். நான் ஒரு கல் மாதிரி, ஏன் இவ்வளோ கல் மாதிரி இருக்கேன் நீனா, எந்த ஃபீலிங்ஸும் எல்லாம் காட்ட மாட்டேற அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நான் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் பாப்பா விஷயம்னா மட்டும் என்னால் எதுவுமே தாங்க சுத்தமாக முடிய மாட்டேது. அது எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். அதான் ஏதாவது சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என்ன அந்த பொண்ணு எப்படி வீடியோவில் அழுவுறா அப்படி இப்படின்னு எதுவும் வந்து அப்பா நினச்சிக்காதீங்க. ஓகே நாளைக்கு வீடியோ எடுக்கும் போது நான் உங்களுக்கு அப்படியே இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இன்றைக்கி தேர்ஸ்டே மார்னிங் பார்த்திங்கன்னா அம்மாவும் தங்கச்சி வெளில போயிருந்தாங்க. அம்மா ப்ரே போயிருந்தாங்க, தங்கச்சி வந்து ஒர்க் விஷயமாக வெளில போயிருந்தா. இப்போ பார்த்திங்கன்னா பாப்பாவை நான் வாக்கரில் விட்டுட்டு நான் பாட்டுன்னு குட்டி வேலைலாம் செஞ்சுட்டு இருந்தேன். இது என்னென்னு பார்த்திங்கன்னா தக்காளியும் சர்க்கரையும் போட்டு மூஞ்சில் தடவிட்டுருக்கேன். அது வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே இதை தான் பண்ணுவேன். கல்யாணம் ஆகிட்டக்கப்புறம் நான் ஸ்கின் கேர்லேருந்து ஹேர் கேர்லேருந்து எதுவுமே நான் சரியாக கவனிச்சிக்கிறதே இல்லை. முடியெல்லாம் குட்டி போய் நாஸ்தியாக கிடக்கு. சரி தோணுச்சுன்ட்டு உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து ஒரு 5 to 10 minutes கிட்ட அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஃப்ரூட் ஃபீடர், ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கொடுக்குற இது தான் வாங்கியிருந்தேன். இப்போது பார்த்திங்கன்னா அதை பால் பாட்டிலாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு கழுவி அதில் கொதிக்க வச்சு தான் கொடுக்கணும். அதே மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா நான் அது போட்டது ஃபேஸில் போட்டது வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. அது என்னென்னா டக்குன்னு வெள்ளையாலாம் இன்ஸ்டண்ட்டாக எந்த ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எதுவுமே டக்குன்னு நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக எந்த பிரைட்னஸும் கொடுக்காது. இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பார்த்திங்கன்னா இப்போ அதில் சுத்தண்ணியில் போட்டு வச்சதை எடுத்து அவனுக்கு வந்து அந்த பனானா இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டு கொடுக்குறேன். அவன் எப்போவுமே இதுக்கு ஒரு வாட்டி வாட்டர்மெலன் போட்டு கொடுத்துருக்கேன், அவன் சாப்பிடல. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம், இந்த வாட்டி சாப்பிட்றானா பார்க்கலாம் அப்படின்ட்டு கொடுத்தா நல்லா சாப்பிட்டான். அதில் இருக்க எல்லா பணமும் அப்படியே சாப்பிட்டு சாரெலாம் உறிஞ்சி சாப்பிட்டு எடுத்துட்டான். அப்புறம் அம்மா கால் பண்ணி வந்து பாப்பாவுக்கு பருப்பும் கொஞ்சம் அரிசியும்
ஊற வச்சிரு, நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் பாப்பாவுக்கு அப்படின்னாங்க. சரி அதுக்குள்ளே அம்மா சொன்னதை செஞ்சிடலாம் அப்படின்னு செஞ்சிட்ருக்கேன். அப்புறம் அம்மா வந்துட்டக்கப்புறம் பாப்பாவுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கும் வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டாங்க அம்மா. அன்றைக்கி என்ன பண்ணாங்க பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கும் அப்பளம் முட்டை இது பண்ணி கொடுத்தாங்க. செமையாச்சு, சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு மருந்து ஊற்றணும்ல, அவன் வேக்சினேஷன் போட்டதால் ஒரு 3 டேஸ் கிட்ட மருந்து கொடுக்கணும். ஸோ அதுதான் கொடுக்குறேன். அவன் என்னெல்லாம் பண்ணுறான், சேட்டெல்லாம் பண்ணுறான்னு பாருங்கள். இருக்கிற எல்லாத்தையும் தள்ளி விட்டுருவான் போய். ரொம்ப ஆக்டிவாக இருந்தான். நான் நினச்சேன் அழுதுட்டு ரொம்ப இதுவாக இருப்பான் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள் அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு பாருங்களேன். அந்த மருந்து கொடுக்கும்போது அது ரொம்ப அப்படியே மாதிரி நமக்கு சிரிப்பாக வரும் அதை பார்க்கும்போது. நீங்கள் பாருங்கள். I did that. நைஸா? எப்படிமா? சூப்பர் சூப்பர். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். எடுத்தது கொஞ்சம் கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஜோ அண்ட் இவா vlogs சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, பாய்.